இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் இந்த பண்டிகை கிறிஸ்துமஸ் காலமாக இருப்பதனாலே ஆண்டவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆம், நம்முடைய ஆண்டவர் இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள், இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் இருளிலே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். இருள் என்று சொல்லும் பொழுது அது வெளிச்சத்தையோ சூரிய வெளிச்சத்தையோ அந்த வெளிச்சத்தையோ குறிப்பது அல்ல. ஒருவேளை அவர்கள் வெளிச்சத்திலே இருக்கிறவர்கள் போல இருந்தாலும் பல்வேறு விதங்களிலே அவர்கள் இருளிலே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், இன்னும் வியாதி என்கிற இருள், தரித்திரம் என்கிற இருள், இப்படி பல்வேறு இருளிலே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். சங்கீதத்திலே நாம வாசிக்கிறோம், சத்துரு என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். ஒருவேளை அவங்க வெளிச்சத்துல இருந்தாலுமே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அநேக ஜனங்கள் இன்றைக்கு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். இந்த வேதத்திலே நாம பார்க்கிறோம், பிற்காலத்திலே கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். செபுலோன், நப்தலி நாடு, யோர்தான் நதியோரமான கடற்கரை அருகான இந்த தேசத்திலே வாழ்கிற மக்கள் இருளிலே இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அதே பகுதியிலே அதே ஜனங்கள் மத்தேயுலே 4ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம், கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்பொழுது இந்த வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையிலே வருகிறது? இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஊழியத்தின் நாட்களை ஆரம்பிக்கிற பொழுது கலிலேயா கடலோரமாய் ஆண்டவர் நடந்து செல்கிறார். அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம், பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்பொழுதுதான் அந்த ஜனங்கள் ஆண்டவரை கண்டு அநேக அற்புதங்களை பெறுகிறார்கள். ஆண்டவரிடத்திலே வந்து அநேக விடுதலையை பெறுகிறார்கள். வியாதியஸ்தர்கள் குணமாகிறார்கள். அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அந்த ஜனங்களுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி, அந்த ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். காரணம் என, அதுவரைக்கும் அவர்கள் வாழ்க்கை ஒரு இருளாக இருந்தது. அந்த கடற்கரை அருகிலே வாசம் பண்ணின அந்த மக்கள் வேதத்திலே பார்க்கிறோம், பிற்காலத்திலே அந்த கலிலேயாவை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி ஏசாயாவிலே பார்க்கிறோம். அந்த கலிலேயா கடலோரமாய் ஆண்டவர் நடந்து செல்கிறார். அந்த கலிலேயா கடலோரமாய் இருக்கிற ஜனங்கள் அவருடைய வெளிச்சத்தை காண்கிறார்கள், அவரை காண்கிறார்கள். அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி, சந்தோஷம், விடுதலை. ஏசாயாவிலே பார்க்கிறோம், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் அவங்க என்ன செய்தாங்க? உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். அப்படி ஒரு மகிழ்ச்சி. எப்பொழுது அந்த இருளுள்ள ஸ்தலத்திலே ஒரு வெளிச்சம் வரும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கும். அதுபோல அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு என்கிற இரட்சகர் அந்த இடத்திலே அவர் கடந்து செல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு இருளிலே இருக்கலாம். பாவ சாபங்கள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், தொடர்ந்து வருகிற தரித்திரங்கள், இப்படி பல்வேறு இருளிலே நாம இருக்கலாம். சத்துரு வாழ்க்கையிலே இருளை கொண்டு வருவது யார்? சத்துரு என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். அவனுடைய நோக்கம் என்ன? நம்ம வெளிச்சத்தை காணாதபடிக்கு, ஒரு விடுதலையை காணாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? இருளிலே இருக்க வேண்டும். இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். பார்வை இல்லாதவங்க, கண் தெரியாதவங்க, இருளில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு கொடுமை. நம்முடைய வாழ்க்கை கண்ணிருந்தும் நம்ம காணாதவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருளிலே இருந்து நம்ம மரித்து போக வேண்டும் என்பது சத்ருவினுடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நாமும் கூட இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, எங்க குடும்பத்துல இப்படி ஒரு இருள் இருக்கிறது, எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருள் இருக்கிறது, இந்த இருளை எங்களுக்கு வெளிச்சமாய் நீர் மாற்றி தாரும் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த கலிலேயா தேசத்தை நீர் மகிமைப்படுத்தினது போல எங்கள் வாழ்க்கையை நீர் மகிமைப்படுத்தும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருளை நீர் அகற்றும் என்று சொல்லி இந்த பண்டிகை நாட்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம்.
கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். நாம இருளில இருப்பது, நாம துக்கத்துல நாம வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. எப்படி அந்த ஜனங்கள் மகிழ்ந்தார்கள்! ஒரு வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையிலே உதித்தது. மரண இருளின் திசைகளில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது. மரண இருள் உள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, விடுதலை இல்லை, வெற்றி இல்லை, இதுதான் நமக்கு முடிவு என்று சொல்லி அந்த கடற்கரை அருகே வாழ்ந்த மக்களுடைய நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஒரு பெரிய ஜோதியாக, வெளிச்சமாக ஆண்டவர் அந்த கடற்கரை அருகிலே அவர் உலாவினார். அநேக ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். அநேக அற்புதங்களை செய்து ஜனங்களை அவர் மகிழ பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்மிடத்துல இருக்கிற இருளின் காரியங்கள், நம்மிடத்துல இருக்கிற குறைவுகள் அது நீங்கும். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துல, எங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒளியாக வாங்க ஆண்டவரே, உங்க சமாதானத்தினால எங்களை நிரப்புங்க என்று சொல்லி நம்ம கேட்கிற பொழுது தேவ பிரசன்னம், தேவ வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே உதிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அநேகர் ஆண்டவரே இருளிலே இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. அவர்களும் உங்களுடைய வெளிச்சத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்க ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும் அப்பா. இந்த நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களிலே ஒவ்வொருவர் ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்டுகொள்ள உங்க வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை